வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். பால்மா மற்றும் கோதுமை மா விலைகள் அதிகரிக்கப்படாது, இறக்குமதியாளர்கள் உறுதி. எரிபொருள் நெருக்கடியால் நோயாளர்களுக்கு விசேட சலுகை, சுகாதார அமைச்சின் புதிய தீர்மானம். ட்ரம்பின் அந்த முடிவு தொடர்பில் பிரித்தானியாவின் நிலைப்பாடு வெளியானது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் சர்வதேச போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை அதிகரிப்பதில்லை என இறக்குமதியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் அமெரிக்க டாலர்களுக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ள போதிலும் எதிர்வரும் புத்தாண்டு காலம் வரை பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை அதிகரிப்பதில்லை என முன்னணி நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளன. இலங்கையில் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான பால்மா மற்றும் கோதுமை மா கையிருப்பில் உள்ளதாக நிறுவன பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனினும் எரிபொருள் ஒதுக்கீட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக விநியோக நடவடிக்கைகளில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை உணவு விநியோகத்தில் ஈடுபடும் போக்குவரத்து வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள் அளவை துல்லியமாக கண்டறிய விசேட தரவு சேகரிப்பு திட்டமொன்றில் இணையுமாறு அமைச்சர் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன் மூலம் விநியோக சங்கிலியை எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு அரசு மருத்துவமனைகளின் முறைமை சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு 1 மாதத்திற்கு வழங்கப்படும் மருந்துகளை இனி ஒரே தடவையில் 2 மாதங்களுக்கு வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் சுகாதார அமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நோயாளர்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கு வருவதை தவிர்ப்பதன் மூலம் அவர்களின் எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகளை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய மருந்து கையிருப்பு உள்ள மருத்துவமனைகளின் இந்த வாரம் முதலே 2 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை நோயாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மருந்து தட்டுப்பாடு நிலவும் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகளை சுகாதார அமைச்சு உடனடியாக விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோயாளர்கள் 2 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்ட போதிலும் அவர்களுக்கு ஏதேனும் திடீர் உடல்நல குறைவு அல்லது அவசர நிலை ஏற்பட்டால் அவர்கள் எந்த நேரமும் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை எரிபொருள் தட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் சுகாதார சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் குறித்த எந்தவொரு அறிக்கையையும் வரவேற்பதாக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரானிய எரிசக்தி தளங்கள் மீதான எந்தவொரு இராணுவ தளங்களையும் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து மேற்கொண்ட கருத்து வெளியாகியுள்ளது. அதன்போது கருத்து வெளியிட்டுள்ள ஸ்டார்மரின் செய்தி தொடர்பாளர், போருக்கு விரைவான தீர்வு காண்பது உலக நலனுக்கு உகந்தது என்று நாங்கள் எப்போதும் கூறி வருகிறோம். குறிப்பாக கோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட வேண்டும். கடந்த வாரம் எங்கள் கூட்டாளிகளுடன் நாங்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் நீங்கள் காண்பது போல அது எங்களுக்கு ஒரு முன்னுரிமை ஆகும் என்றார். மத்திய கிழக்கு பதற்றத்தை தணிப்பதற்கும் போருக்கு விரைவான தீர்வு காண்பதற்கும் பிரிட்டன் விரும்புவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்து காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.